தலைப்புச் செய்திகள். டெல்லியில் சூறைக்காற்றுடன் திடீர் மழை, 9 பேர் பலி, போக்குவரத்து முடக்கம். விமான நிலையங்களில் தனது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு சலுகைகள் தேவையில்லை, சிறப்பு பாதுகாப்பு படை தலைவருக்கு பிரியங்கா காந்தி கடிதம். அனைவருக்கும் வீடு என்பதே மத்திய அரசின் குறிக்கோள், வெங்கையா நாயுடு பேட்டி. பாதுகாப்பு துறையில் 100% நேரடி அணி முதலீடு, அமைச்சர்களுக்கு இடையான ஆலோசனையை தொடங்கியது மத்திய அரசு. மக்கள் விரோத அரசாக மத்திய அரசு செயல்பட்டால் காக்க தயங்கப் போவதில்லை, மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். விரிவான செய்திகள். 2020ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடுகள் இருக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர் பேசிய அவர், நில முறைகேடு புகாரில் சிக்கிய ராபர்ட் வதேரா உள்ளிட்ட அரசியல் சார்ந்த எதிராளிகளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த நெருக்கடியும் கொடுக்காது எனவும், ஆனால் சட்டம் தனது கடமையை செய்யும் என்றும் கூறினார். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு நெருக்கடி இருந்ததாகவும், ஆனால் தற்போது அது இல்லை என்பதால் நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். கூட்டாட்சி தத்துவத்தை மனதில் கொண்டு அனைத்து மாநில அரசுகளுடன் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே அறிவித்துள்ளதாகவும், எனவே வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்தார். 2020ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு என்பதை அரசு குறிக்கோளாக கொண்டுள்ளதாகவும், இது தொடர்பாக ஆலோசிக்க மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், தனியார் மற்றும் பொதுத்துறை அதிகாரிகள் கூட்டத்தை வரும் 2ஆம் தேதி கூட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். நகர்ப்புறங்களில் மக்கள் தொகை 1951ஆம் ஆண்டு 17% இருந்தது எனவும், அது தற்போது 32% அதிகரித்துள்ளதாகவும், இடைநிலை நீடித்தால் 2050ஆம் ஆண்டுக்குள் நகர்ப்புற மக்கள் தொகை 50% விடும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதை கருத்தில் கொண்டு நகர்ப்புறங்களில் வீடு, குடிநீர், கழிவறை, போக்குவரத்து, வாழ்வாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். விமான நிலையங்களில் தனக்கும் தனது கணவர் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளை திரும்பப் பெறுமாறு சிறப்பு பாதுகாப்பு படை தலைவருக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா மகள் பிரியங்கா கடிதம் எழுதியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா, அவரது மகன் ராகுல், மகள் பிரியங்கா மற்றும் அவரது கணவர் வத்ரா ஆகியோர் இசட் பாதுகாப்பில் இருப்பதால் நாட்டில் உள்ள எந்த விமான நிலையங்களிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு விதிமுறைகள் இல்லை. இந்நிலையில் சமீபத்தில் புதிய விமான போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்ற ரவீந்திர ராஜு செய்தியாளர் பேசுகையில், நாட்டில்